கணபதியே நமக, ஓம் முருகப்பெருமானே நமக, ஓம் ஆஞ்சநேயா நமக, ஓம் நரசிம்மனே நமக, ஓம் குலதெய்வம் பால் முனீஸ்வரே நமக, ஓம் குதம்பை சித்தரே நமக, ஓம் நந்திச சித்தரே நமக, ஓம் அகோரிகள் சித்தரே நமக, ஓம் சப்த கன்னிமார்களே நமக, ஓம் 9 நவகிரகங்களே நமக, ஓம் கிழக்கு திசையே நமக, ஓம் மேற்கு திசையே நமக, ஓம் வடக்கு திசையே நமக, ஓம் தெற்கு திசையே நமக, ஓம் கால பைரவரே நமக, ஓம் ஹரிச்சந்திரே நமக, ஓம் சிவபெருமானே நமக, ஓம் அகர காளியே நமக, ஓம் பத்ரகாளியே நமக, ஓம் மகா காளியே நமக. ஜெய் ஜெய் மகாகோர காளி, ஜெய் ஜெய் மகா காளி, ஜெய் ஜெய் மகா காளி. அகோரா அகோரா, அகோரிகளே சரணம், அகோரிகளே சரணம், அகோரிகளே சரணம். வணக்கங்க, நான் சென்னை சேத்துப்பட்டிலேருந்து ஸ்ரீ அகோரி நாமசெல்வம் பாபா குருஜி சாமியார் பேசுகிறேங்க. என்னோட மொபைல் நம்பர் 99401043098413036219 9962624066. இது மூணுமே என்னோட மொபைல் நம்பருங்க. சரி, பொது பலனுக்கு வருவோம். வீட்டுக்கு வீடு மரக்கன்று நட்டு வைங்க. எல்லாரும் தண்ணியை சிக்கனம் பண்ணுங்க. மாணவ மாணவிகள் நல்லா படிங்க. பிளாஸ்டிக் பொருட்களை யூஸ் பண்ணாதீங்க. குடிப்பழக்கத்தை வெளியே வாங்க. இருசக்கர வாகனத்தை போகும்போது ஹெல்மெட் போட்டு போங்க. கார் ஓட்டும் போது சீட் பெல்ட்டை போட்டு போங்க. உங்களுக்கு நல்ல சேஃப்டி. நல்லதை செய்யுங்க, நல்லதே நடக்கும். கதம் கதம் எல்லா மாயே. ஜெய் ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஜெய் ஸ்ரீராம். வெற்றிவேல் வீரவேல், வெற்றிவேல் வீரவேல். பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய். சனாதன வாழ்க, சனாதன வாழ்க. இந்து மதம் வாழ்க, இந்து மதம் வாழ்க, இந்து மதம் வாழ்க. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். தேசிய கீதத்தை பாடுவோம், தேசிய கீதத்தை பாடுவோம். தமிழ் தாய்வார்த்தை பாடுவோம், தமிழ் தாய்வார்த்தை பாடுவோம். இந்திய மண் ராமர் மண், இந்திய மண் ராமர் மண், தமிழ்நாட்டு மண் ராமருடைய மண், இந்த முருகருடைய மண். இது யாருடைய மண்ணும் கிடையாது. இந்திய மண்ணா இருந்தாலும் இது ராமருடைய மண், தமிழ்நாட்டு மண்ணா இருந்தாலும் இது ராமருடைய மண், முருகனுடைய மண். ஜெய் ஸ்ரீராம். வெற்றிவேல் வீரவேல். மும்மூர்த்தியை வணங்குங்க, சிவனை வணங்குங்க, பிரம்மனை வணங்குங்க, விஷ்ணுவை வணங்க, கூட சக்தியை வணங்குங்க. புரியுதுங்களா? இந்து மதமே உயர்ந்தது. இந்த உலகத்தில் ஒரே மதம் இந்து மதமே. இந்து மதமே உயர்ந்தது. இந்து மதம் வாழ்க, இந்துத்துவா வாழ்க. இந்து மதமாகவே பிறப்போம், இந்து மதமாகவே வளர்வோம், இந்து மதமாகவே மூச்சு விடுவோம், இந்து மதமாகவே சாவோம். பிறப்பதும் இந்துவே, இறப்பதும் இந்துவே, வாழ்வதும் இந்துவே. இந்து மதமாக நீ பிறந்தினா மோட்சத்துக்கு போவ. இந்து மதமாகவே நீ பிறந்தினா சொர்க்கத்துக்கு போவ. இந்து மதமாகவே நீ பிறந்தனா நீண்ட ஆயுளோட இருப்ப. ஓகேவா? எல்லாத்துக்குமே மூல காரணம் இந்து மதம் தான். இந்து மதத்தை உயர்த்தி பிடிப்போம். இந்து மதத்தை எல்லோரும் சேர்ந்து நாம் வாழ வைப்போம். சரி, ஓகே. பொது பலனாக சொல்லியாச்சு. இப்போ ஒரு சின்ன பாடல். அதுக்கு முன்னாடி பொது பலனை இன்னொரு பலனை சொல்லலாம், அதுக்கப்புறம் பாடலை பாடிக்கலாம். நீட் கசிவுக்காக குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 10 ஆண்டு சிறை தண்டனையும் 1 கோடி ரூபாய் அபராதமும் திரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வராங்க. எவ்வளோ நல்ல திட்டம் பாருங்க. புரியுதுங்களா? இனிமே நீட்டு கசிவுகளில் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 10 வருஷத்துக்கு உள்ள போடலாம், 1 கோடி ரூபாய் அபராதம். நல்ல ஒரு திட்டம் கொண்டு வாங்க, நாங்கள் எல்லோரும் ஆதரிப்போம். அதே போல வந்தே மாதரம் பாடலுக்காக மசோதா தாக்கல் பண்ணுறாங்க. இதை நிறைவேற்றினா மாநிலவையிலும் மக்களவையிலும் எம்பிக்கள் ஓட்டு போடுங்க. அதே போல் இந்து முன்னணி சார்பில் கோவிலில் தரிசன டிக்கெட்டுக்காக வாங்குறாங்க. பார்த்தீங்களா? தரிசன டிக்கெட்டு, சாமியை பார்க்கறதுக்கு தரிசன டிக்கெட்டுக்காக 500 ரூபாய், 1000 ரூபாய், 300 ரூபாய், 200 ரூபாய், 100 ரூபாய், 50 ரூபாய் வாங்குறாங்களே. இந்த தரிசன டிக்கெட்டுக்காக நாடு தழுவிய இந்து முன்னணி சார்பில் போராட்டம் பண்ணுறாங்க. நல்ல விஷயம். ஏன்னா சாமியை பார்க்கறதுக்கு தரிசனம் பணம் கொடுத்து பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. இது நமக்கு தேவையில்லை. நல்ல ஒரு விஷயம். சரி, ஓகே. இப்போ எல்லாம் சொல்லியாச்சு. சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். அதுக்கு முன்னாடி பாடலை பாடிப்போம். கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா,
மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா? மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா? மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா? கண் போன போக்கிலே கால் போகலாமா? கால் போன போக்கிலே மனம் போகலாமா? எவ்வளோ நல்ல தத்துவமான பாட்டு பாருங்க. எம்ஜிஆர் பாடின பாட்டு. அதனால வாழ்க்கையில் சிரிச்சுக்கினே இருங்க, சுகமாக இருக்காதீங்க. எல்லாமே ஜீரோ தான். கதம் கதம் கதம், வேறு ஒன்றுமே கிடையாது. எல்லாம் மாயே மாயே மாயே. ஓகேவா? சாமியார் தான் பேசுகிறேன். என்னடா சாமியார் ஆன்மீகத்தை பற்றியும் பேசுகிறாரு, அரசியலை பற்றியும் பேசுகிறாரு, பொது விஷயத்தை பற்றி பேசுகிறான்னு நினைக்காதீங்க. ஒரு சாமியாராக இருந்தால் வெறும் ஆன்மீகத்தை பற்றி மட்டும் நம்ம பேசணும்னு நினைக்கக்கூடாது. எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும், எல்லா விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆன்மீகன்றது வேறு. வர பக்தர்களுக்கு நம்ம நன்மை செய்யக்கூடியது ஆன்மீகம். நம்ம ஒரு சாமியாக இருந்து நல்லது செய்வோம். அதே நேரத்தில் நாட்டு நல வரையும் நம்ம தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும், அறிஞ்சிக்கணும். புரியுதா? புரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோ. ஓகே, இப்போ நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். பாருங்கள், சொம்பு தண்ணி குடிக்குது. சொம்பு, இந்த சொம்பு இல்லைன்னா நம்மளால் தண்ணி கொடுக்க முடியாது. புரியுதுங்களா? டம்ளர் இல்லைன்னா தண்ணி குடிக்க முடியாது. பாத்திரம், சொம்பு இருக்குது, தண்ணி குடிக்கிற சொம்பு. தண்ணி குடிங்க. தண்ணி குடிச்சுக்கினே இருங்க இருங்க இருங்க. ரைட், ஓகே. இப்போ வந்து முக்கியமான சப்ஜெக்ட் நம்ம பேச போகிறோம். கோவில் நம்ம எதுக்கு போகிறோம்? சாமி கும்பிட்றதுக்காக கோயிலுக்கு போகிறோம். தரிசனம் பண்ணுறதுக்காக கோயிலுக்கு போகிறோம். அது என்னங்க, சாமியை கும்பிட போனால் தரிசனத்துக்கு டிக்கெட்டை வாங்கிறது. ஏங்க, நான் சாமியை கும்பிட போகிறேன். இந்த காலகாலமாக இது நடக்குதுங்க. இது ரொம்ப நாளாக காலகாலமாக நடக்குது. சாமியை கும்பிட போனால் நான் சாமியை கும்பிட்டு நிம்மதியாக வீட்டுக்கு வரணும். என் குறைகளை சொல்லிட்டு நான் நிம்மதியாக சாமிக்கிட்ட வரணும். நான் கண்ணீர் விட்டு சாமிக்கிட்ட சொல்லி அழுது என் குறையை சொல்லிட்டு வரணும். அதுக்காக தான் நம்ம சாமிக்கிட்ட போகிறோம். சாமிக்கு முன்னாடியே தரிசன டிக்கெட்டை வாங்கு. இலவச தரிசனத்துக்கு நின்னா அது கிடக்குது 6 மணி நேரம், 8 மணி நேரம், 1 மணி நேரம், அவ்வளோ மணி நேரம், அரை மணி நேரமாக நிற்க வேண்டியதாகுது பொது தரிசனத்துக்கு. ஆனால் காசு வாங்கினா அப்படியே சாமிக்கிட்ட போய் பக்கத்தில் நிற்கலாம். இது எதுக்குங்க இந்த ஒரு டிக்கெட்டு? இந்த தரிசன டிக்கெட்டு எதுக்கு? 1000 ரூபாய், 500 ரூபாய், 300 ரூபாய், 200 ரூபாய், 50 ரூபாலாம் கோவிலில் தரிசனத்துக்கு டிக்கெட்டை வாங்குறாங்க. எதுக்கு சாமியை பார்க்கறதுக்கு நம்ம தரிசனத்துக்கு டிக்கெட்டு வாங்கணும் சொல்லுங்கள்? இது ஒரு ஏற்றத்தாழ்வா இல்லையா? மனுஷனை ஏற்றத்தாழ்வா இல்லையா? காசு கொடுத்து சாமியை பார்க்கறதுக்கு இது ஒரு தீண்டாமையா இல்லையா? சொல்லுங்க. பணக்காரனாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, நடுத்தரமாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சாமிக்கு முன்னாடி எல்லாருமே சமந்தான். இதில் யாருமே எதுவுமே கிடையாது. அப்புறம் என்னங்க தரிசனம்? சர்ச்சுக்கு போகிறோம், சர்ச்சுக்கு போகிறாங்க. நான் போக மாட்டேன். சர்ச்சுக்கு போகிறாங்க. அவங்க என்ன காசை வாங்கினா உள்ளே விட்றாங்க சர்ச்சில்? தர்காவுக்கு போகிறாங்க. தர்காவுக்கு போகிறவங்க காசு வாங்கினா உள்ளே உட்கார வைக்கிறாங்க? இல்லை. அப்புறம் என்ன இந்து கோயிலில் மட்டும் சாமியை பார்க்கறதுக்கு தரிசன டிக்கெட்டுன்னு கொடுக்குறீங்க? சாமியை பார்க்கறதுக்கு நாங்கள் எதுங்க தரிசன டிக்கெட்டு கொடுக்கணும்? எல்லாருமே ஒன்று தானங்க. அது என்ன சாமியை பார்க்கறது? அது என்ன சாமி நான் காட்சி பொருளா? ஒரு காட்சிக்கு வச்சா முதல்ல காட்சி பொருளை உள்ளே போகும்போது டிக்கெட் வாங்கிட்டு போவாங்க. சாமி நான் காட்சி பொருளா? அது சொல்லுங்க. தெய்வங்க, தெய்வம். புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது சாமியை வந்து நம்ம காசு கொடுத்து தான் போய் பார்க்கணுன்றது இது என்னங்க இது? எவ்வளோ இருக்குது இந்த அறநிலையத்துறையில்? அசைய சொத்து, அசையா சொத்து எவ்வளோ கோடி கணக்கில் இருக்குது. புரியுதுங்களா? அதுக்கு வந்து நீங்கள் அந்த காசை வச்சு இந்த அறநிலையத்துறை வந்து அந்த காசை வச்சு கோயிலுக்கு எவ்வளோ காரியங்கள்லாம் பண்ணலாம். அந்த அளவுக்கு கோடிக்கணக்கான அசைய சொத்து, அசையா சொத்து கோயில் நிர்வாகத்துக்கிட்ட இந்த அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்குது. அதை வச்சு நீங்கள் பார்க்கலாம். தரிசன டிக்கெட்டு நமக்கு எதுக்கு சொல்லுங்கள்? பக்தர்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. காசு கொடுத்து போய் சாமியை பார்க்கறது ஏற்றத்தாழ்வாக இருக்குது, ஒரு தீண்டாமையாக இருக்குது. புரியுதுங்களா? மக்கள் மனசில் இது ஒரு ஆழ ஒரு வேதனையாக இருக்குது. எல்லாரும் நம்ம பொதுவாக இருந்து சாமியை தரிசனம் பண்ணுவோம்.
புரியுதுங்களா? நம்ம உள்ளே போகிறோம், ஐயர் நம்மக்கிட்ட எத்தனை தீபார்த்தனை பண்ணி கொடுக்குறோம், அதில் நம்ம காசு போடுறோம், அது பரவாயில்ல. அது நம்ம இஷ்டப்பட்டு தான் அவருக்கு நம்ம கொடுக்குறோம். அது அவர் எடுத்துக்கிட்டோம், நம்ம ஒன்றும் சொல்ல. அதே மாதிரி கோவிலில் வந்து உண்டியல் இருக்குது, உண்டியலில் நம்ம காணிக்கை செலுத்துகிறோம், அது பரவாயில்ல. அது நம்ம இஷ்டப்பட்டு தான் காணிக்கையாக போகிறோம். அதில் வந்து யாருமே வந்து இவ்வளோ காசு போடணும், கோயிலுக்கு இவ்வளோ காசு போடணும்னு யாரெல்லாம் கட்டாயம்லாம் படுத்தலை. அதே போல் தீபார்த்தனை காட்டி எடுத்துடும் போது ஐயருக்கு நம்ம வந்து காசு கொடுக்குறோம், அது நாங்கள் குறை சொல்ல. அது நம்ம கொடுக்குறோம், அது கூட நம்ம இஷ்டப்பட்டு தான் கொடுக்குறோம், அவங்க யாரும் கேட்டு வாங்கலை, அது ஓகே. அது என்ன, சாமிக்கு வந்து சாமியை பார்க்கும் போது தரிசன டிக்கெட் சொல்லி சாமியை பார்க்கறதுக்கு டிக்கெட்டு போடுறீங்க பாருங்க. இதெல்லாம் வந்து தயவு செய்து சொல்கிறேன், இந்து அறநிலையத்துறை அமைச்சர், மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய அமைச்சர் அவர்களே, இந்த தரிசன டிக்கெட்டை நீங்கள் கண்டிப்பாக ரத்து பண்ணுங்கள். எங்களுடைய முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களே, இதை நீங்கள் வந்து கவனத்தில் எடுத்துக்கொண்டு கோவிலில் தரிசன டிக்கெட்டு சாமியை பார்க்கறதுக்காக டிக்கெட்டை வந்து நீங்கள் கேன்சல் பண்ணுங்கள். புரியுதுங்களா? இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா இந்து சகோதரர்கள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. புரியுதுங்களா? அபிஷேகம் பண்ணுறதா ஒரு அர்ச்சனைக்காக பண்ணுறோம், அர்ச்சனை கூட காசு வாங்கக்கூடாதுங்க, அதுவும் தப்பு தான். புரியுதுங்களா? நம்ம வந்து உண்டியில் போடுறது நம்ம விருப்பப்பட்டு போகிறோம், அது ஓகே. ஆனால் அர்ச்சனை பண்ணுறாங்க பார்த்தியா, தேங்காய் உடைச்சி பழம் குத்தி அர்ச்சனை பண்ணுற மாதிரி, அந்த அர்ச்சனை கூட காசு வாங்கக்கூடாது, அது கூட இலவசமாக தான் பண்ணணும். அர்ச்சனைக்கும் காசு வாங்கக்கூடாது, தெய்வத்தை பார்க்கறதுக்கும் காசு வாங்கி தெய்வத்தை பார்க்கக்கூடாது. அதே போல் நாங்கள் எடுத்துகிட்டு வர பழம் தேங்காய் பொருள் அர்ச்சனை பண்ணுறாங்கல்ல, பூ வச்சு, அதுக்கும் காசு வாங்கக்கூடாது. அதுவும் இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து இந்த அறநிலையத்துறை தயவுசெய்து இது கவனம் கொண்டு எங்கள் மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் எங்களுடைய முதலமைச்சர் அவர்களும் இதை கவனம் செலுத்தி இதை வந்து நீங்கள் தடை பண்ணணும், இதை வந்து நீக்கணும். இதுதான் எங்களுடைய வேண்டுகோள். வேறு எதுவும் நாங்கள் ஒன்றும் சொல்லலை. புரியுதுங்களா? எங்களோட கோரிக்கை அதுதான். நாங்கள் இந்து பக்தர்கள், ஆன்மீக பக்தர்கள், நாங்கள் சாமியாருங்க. புரியுதுங்களா? நாங்கள் இந்து கோயிலுக்கு காலையில் மாலையில் போகிறோம். நாங்கள் போகும்போது காசு கொடுத்து சாமியை வந்து பார்க்குறது எங்களுக்கு மனவேதனையாக இருக்குது. அதே போல் அர்ச்சனை பண்ணும் போதும் காசு கொடுத்து அர்ச்சனை பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. நாங்கள் இஷ்டப்பட்டு கோயிலுக்கு எல்லாம் எங்கள் சொத்தை கூட நாங்கள் எழுதி வைக்கிறோம், எங்கள் பொருளை நாங்கள் கொடுக்குறோம், எங்கள் பணத்தை கொடுக்குறோம். அதே போல் தீபார்த்தனை காட்டினா அந்த அர்ச்சகருக்கு நாங்கள் எது வேணாலும் கொடுக்குறோம், அது எங்கள் இஷ்டப்பட்டு கொடுக்குறோம். நாங்கள் அதை பற்றிலாம் குறை சொல்ல, அது எங்களோட விருப்பம், அதை பற்றி நாங்கள் குறை சொல்ல. ஆனால் இந்த ஆலய தரிசனம் பண்ணுறதுக்கு சாமியை பார்க்கறதுக்கு தயவுசெய்து சொல்கிறேன், அந்த கட்டணத்தை ரத்து பண்ணுங்கள். அதே போல் வந்து அர்ச்சனை பண்ணுறதுக்கும் நீங்கள் வந்து இந்த கட்டணத்தை ரத்து பண்ணிங்கன்னா ரொம்ப சௌரியமாக இருக்கும். அதுக்காக தான் இந்து மக்கள் போராடுறாங்க ரோட்டில் நின்று. புரியுதுங்களா? அதனால் இந்த போராட்டத்துக்கு நீங்கள் செவிசாய்ச்சி இதுக்கு ஒரு நல்ல முடிவை சொல்லுங்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, திரு மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய அமைச்சர் அவர்களே. சரி, இப்போ வந்து மறுபடியும் நான் சொல்கிறேன். அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஃப்ளெக்ஸ் பேனரில் திப்பு சுல்தான் படத்தை வச்சு, இஸ்லாமியர்கள் திப்பு சுல்தான் படத்தை வச்சு கீழே வந்து இந்து கடவுளுடைய படத்தை போட்டிருக்காங்க. தயவுசெய்து சொல்கிறேன், இதுக்கு ஒரு காரியம் பண்ணாதீங்க. நாங்கள் வந்து எந்த கடவுளையும் நாங்கள் இழிவுபடுத்தலை. இஸ்லாமியர்களே, உங்கள் கடவுளை நாங்கள் இழிவுபடுத்தலை, உங்களையும் நாங்கள் இழிவுபடுத்த பேசலை, உங்கள் கடவுளையும் நாங்கள் இழிவுபடுத்தி பேசலை. ஆனால் நீங்கள் வந்து இந்து மதத்தை அவமதிக்காதீங்க, இந்து கடவுளை கொச்சப்படுத்தாதீங்க, இந்து கடவுளை நீங்கள் வந்து பலவீனப்படுத்தாதீங்க, இந்து கடவுளை நீங்கள் வந்து மதிக்காத அளவுக்கு நீங்கள் செய்கிறீங்க. இது ரொம்ப தப்பு. நீங்கள் எதுக்காக பண்ணுறீங்கன்னு தெரியாது. ஒரு மத மோதலை உண்டாக்குறதுக்கு இஸ்லாமியர்களே இந்த மாதிரி காரியம் பண்ணாதீங்க. இங்கே எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கிறோம். இல்லை சில சமூக விரோதி இந்த ஒற்றுமையை கெடுக்கிறதுக்காக இந்த மாதிரி பேனரை பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி கட் அவுட்டை வச்சுருக்காங்க. அங்கே வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னா அந்த பேனரெல்லாம் எடுத்திருக்காங்க. இது எந்த நோக்கத்துலையும் இந்த மாதிரி பண்ணாதீங்க. தயவுசெய்து சொல்கிறேன், இது வந்து உங்களுக்கு எச்சரிக்கை நான் விடுறேன். அப்புறம் நாங்கள் ஏதாவது பண்ணால் நீங்கள் வந்து கோவப்படாதீங்க, நீங்களும் பொறுத்துக்கணும். நீங்கள் பண்ணும் போது நாங்கள் முறையாக இருந்து அதை முறியடிக்கிறோம். அப்போ நாங்கள் பண்ணும் போது நீங்கள் அமைதியாக இருக்கணும். புரியுதுங்களா? எங்களுக்கு எல்லாம் பண்ண தெரியும், பண்ண முடியாதது எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. நாங்கள் அமைதியாக இருக்கோம், அற வழியில் போராடுறோம், இல்லை சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி சொல்லி நாங்கள் அதை போராடிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் எங்களை வந்து தெருவுக்கு கொண்டு வந்துடாதீங்க. புரியுதுங்களா? போராட்டம் பண்ணுற அளவுக்கு கொண்டு வராதிங்க. ஆகையால் நம்ம ஒற்றுமையாக இருக்கிறோம். அந்த ஒற்றுமையை தயவுசெய்து சீர்குலைய வைக்காதீங்க. ஒற்றுமையாக இருக்கிறதும் இல்லாமல் போகிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. எங்கள் கடவுளை இழிவுபடுத்து, எங்கள் கோவிலை இழிவுபடுத்த மாதிரி பேனர் வைக்கிறது, இது போலாம் வச்சுக்காதீங்க. உங்களுக்கு இதான் முதல் வார்னிங். அடுத்த முறை நீங்கள் பண்ணீங்கன்னா நாங்கள் சட்டப்பூர்வமாக உங்கள் மேலே நடவடிக்கை எடுப்போம். போராட்டம் மூலியமாக உங்கள் மேலே நாங்கள்
தக்க நடவடிக்கை எடுப்போம். புரியுதுங்களா? இதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஆன்மீக பக்தர்களே, ஆன்மீக சொந்தங்களே, இந்து சொந்தங்களே, இந்து பக்தர்களே, எல்லாம் விழிப்புணர்வோடு இருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதெல்லாம் மக்களுக்கு, இந்து மக்கள் இதெல்லாம் பார்வையிடணும், தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். இன்னும் பல தகவலை அடுத்த வீடியோவில் போகிறேன். உங்களிலிருந்து விடைபெறுவேன் உங்கள் அகோரி நாமசெல்வம் பாபா குருஜி. சாமியாருங்க, சாமியாரை பார்த்துக்கினே இருங்க, பார்த்துக்கினே இருங்க, பார்த்துக்கினே இருங்க, இருங்க, இருந்துக்கினே இருங்க. ஓகேவா? வணக்கங்க.